ஒரு சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். லேர்ன் இம்ப்ளிமெண்ட் எவால்வ் சேனல் में स्वागत है. मेरा नाम सूर्या है. வணக்கம். நம்மளுடைய சேனலில் டெய்லியுமே இருக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஹிந்தியில் எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸில் டீ குடிக்கிறதுக்கு போகும்போது இருக்கக்கூடிய அந்த டீ குடிக்கும்போது அந்த டீக்கான கான்வர்சேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறதுக்கு போகிறோம். क्या आप चाय लेंगे அப்படிங்கிறத ஒரு ஆண்கிட்ட கேட்கணும். क्या आप चाय लेंगी அப்படிங்கிறத ஒரு பெண் கிட்ட கேட்கணும். ஆண் பாலா பெண் பாலாங் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு அந்த வார்த்தைகள் சேஞ்ச் ஆகும். क्या आप चाय लेंगी அப்படின்னா உங்களுக்கு டீ குடிக்க பிடிக்குமா, நீங்கள் டீ எடுத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்குறது. क्या आप चाय लेंगे लेंगी அப்படிங்கிறது உங்களுக்கு டீ குடிக்க பிடிக்குமா, would you like to have tea, எடுத்துக்குவீங்களா, have, take அப்படின்னு வர்ற இடத்துல அதற்கான வினைச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேங்கி லேங்கி. இந்த லேங்கே லேங்கிக்கு வேற ஒரு வார்த்தையும் இருக்குது. அதை நம்ம இந்த சீரீஸில் அடுத்தடுத்து உதாரணங்கள் பார்க்கும்போது பார்க்கலாம். இந்த கான்வர்சேஷன்ஸை நீங்கள் எங்கே வேணாலும் டீ குடிக்க யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். ஒரு பெண்கிட்ட எப்படி கேட்கணும், ஆண்கிட்ட எப்படி கேட்கணும்னு மட்டும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா, அதுக்கான வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஏன் அப்படின்னா பெண்கிட்ட போய் ஆண்கிட்ட கேட்குற மாதிரியும் ஆண்கிட்ட போய் பெண்கிட்ட கேட்குற மாதிரியும் நம்ம தப்பாக கேட்டுடக்கூடாது. அதுக்காக நீங்கள் டீ குடிப்பீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு குடிப்பீங்களா இந்த குடிப்பீங்களாக்கு வினைச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் இந்த குடிப்பீங்களா அப்படிங்கிறதுக்கு பீத்தே. கியா சாய் பீத்தே. ஒரு ஆண்கிட்ட கேட்குறீங்க, ஒரு ஆணை பார்த்து நீங்கள் டீ குடிப்பீங்களான்னு கேட்கும்போது கியா சாய் பீத்தே அப்படின்ட்டு கேட்கணும். क्या आप चाय पीते அப்படின்ட்டு ஒரு ஆணை பார்த்து கேட்கும்போது கேட்கணும். குடிப்பீங்களா அப்படின்ட்டு क्या आप चाय पीते. திருப்பி நான் சொல்லும்போது நீங்களும் உங்கள் வாய் விட்டு சொல்லி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். பீத்தி அப்படின்னா பெண்கிட்ட கேட்கும்போது கேட்பாங்க. நீங்கள் டீ குடிப்பீங்களா, உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்திருக்கிறாங்க அப்படின்னா ஆணை பார்த்து கேட்கும்போது பீத்தான்னு கேட்கணும். பெண்ணை பார்த்து கேட்கும்போது பீத்தி. क्या आप चाय पीती அப்படின்னு கேட்கணும். ஆணை பார்த்து கேட்கும்போது ஆண்களை பார்த்து கேட்கும் क्या आप चाय पीता அப்படின்ட்டு கேட்கணும். ஆமாம்மா நான் டீ குடிப்பேன், ஆமாங்க நான் டீ குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜி ஹா நீ சாய் பீத்தா. இப்போது அவங்க, அதாவது நம்ம கிட்ட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, நம்ம அவங்க கிட்ட சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது ஆணாக இருந்தால், அவங்க ஆணாக இருந்தால் பீத்தான்னு சொல்லுவாங்க. ஜீஹா மே சாய் பீத்தா, நான் குடிப்பேன், ஆமாங்க நான் டீ குடிப்பேன் அப்படிங்கிறதுக்கு ஆணை பார்த்து சொல்கிறதா இருந்தால் பீத்தான்னு யூஸ் பண்ணிக்கணும். இதே ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறதா இருந்தால் ஜீஹா மே சாய் பீத்தி அப்படின்னு யூஸ் பண்ணணும். பீத்தாங்கிறது ஆணுக்கும் பீத்திங்கிறது பெண்ணுக்கும் யூஸ் பண்ணணும். ஜீஹா மே சாய் பீத்தி, ஆமாங்க நான் டீ குடிப்பேன், ஆமாங்க நான் டீ குடிப்பேன், எஸ் ஐ ட்ரிங்க் டீ அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இதை பார்த்தோம். நான் டீ குடிக்க மாட்டேன், நான் காஃபி தான் குடிப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறவங்களுக்கு இந்த கான்வர்சேஷன் இதில் இல்லை அப்படிங்கிறது தான் வருது. ஸோ அந்த ஒரே ஒரு வேர்ட் மட்டும்தான் இதில் அதிகமாக வரும். மீ சாய் நஹி பீத்தா ஒரு ஆண்கிட்ட சொல்கிறதா இருந்தால் நஹி பீத்தா, நஹினா இல்லை. மே காஃபி லூங்கா நான் காஃபி எடுத்துக்குவேன், காஃபி லூங்கா நான் காஃபி எடுத்துப்பேன். மே சாய் நஹி பீத்தி மே காஃபி லூங்கா, காஃபி பிடிக்கும், காஃபி எடுத்துக்குவேன் அப்படிங்கிறது. மே சாய் நஹி பீத்தா மே காஃபி லூங்கா. ஆனானதுனால இதில் பீத்தா லூங்கான்னு வருது. பெண் அப்படின்னா பீத்தி லூங்கி அப்படின்னு வரும். மே சாய் நஹி பீத்தி மே காஃபி லூங்கி. ஆப் சாய் மே கித்னே சப்பத் சீனி லேங்கே. இந்த சீனிங்கிற வார்த்தை நமக்கு தமிழ்லையும் இருக்குது. நம்ம இங்கே ஒரு டீ காஃபி கான்வர்சேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களால் கெஸ் பண்ண முடியும் இந்த ஹிந்திக்கு என்ன மீனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப் சாய் மே கித்னே சம்மச் சீனி லேங்கே, எவ்வளோ சர்க்கரை எடுத்துக்குவீங்க, நீங்கள் டீயில் எத்தனை ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்குவீங்க. அந்த எடுத்துக்குவீங்கிறதுல ஆணை பார்த்து கேட்கும்போது லேங்கே, பெண் பார்த்து கேட்கும்போது லேங்கி அப்படின்ட்டு மாறும். மற்றது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஆப் சாய் மே கித்னே சம்மச் சீனி லேங்கி பெண் கிட்ட,
आप चाय में कितनी चम्मच लेंगे ஆண் கிட்ட நீங்க எவ்வளவு ஸ்பூன் சர்க்கரை டீல போடுவீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். இதுக்கு அப்புறமா நம்ம அடுத்தடுத்த கான்வர்சேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இந்த பெண் பாலும் ஆண் பால்கிட்டையும் வார்த்தைகள் மட்டும் மாறும் அப்படிங்கிறது எப்போவுமே நம்ம ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக கேட்கணும். நான் 1.5 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்குவேன், இங்கேயும் எடுத்துக்குவேன் தான் வரும். அப்போ என்ன வினைச்சொல் வரும்னு நீங்கள் இப்போ கெஸ் பண்ணியிருப்பீங்க. பீத்தா பீத்தி வருமா இல்லை லேங்கி லேங்கி வருமா அப்படிங்கிறத நீங்கள் இப்போ கெஸ் பண்ணியிருப்பீங்க. வாங்க பார்த்துடலாம். मैं एक आधा छोटा चम्मच चीनी लूंगा. பையன்கிட்ட சொல்றதா இருந்தா மே एक आधा छोटा चम्मच चीनी लूंगी. பொண்ணுகிட்ட சொல்றதா இருந்தா. ஸோ இப்போ வந்து மேனா நான் ஏகாதா அப்படின்னா 1.5 சம்மச் சீனி ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்குவேன் அப்படிங்கிறது ஆண்கிட்ட சொல்லும்போது லூங்கா, பெண்கிட்ட சொல்லும்போது லூங்கி. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஏகாதா அப்படின்னா நம்ம 1.5 ஸ்பூன் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம்ல, 1.5 இங்கிலீஷில் அது ஓகே. தமிழில் 1.5 ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஏக் ஆதா சோட்டா சம்மச் டீஸ்பூன் அப்படின்னு சோட்டா சம்மச் சீனி லூங்கா லூங்கி. இல்லை நான் சுகரே எடுத்துக்க மாட்டோம்ல, நஹி சுகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஹிந்தி தெரியாமல் இருக்கும்போது. நமக்கு நல்ல ஹிந்தி தெரியும் அப்படிங்கும்போது ஃபுல் சென்டென்ஸோட தைரியமாக சொல்லலாம். மே சாய் சீனிக்கு பீனா லூங்கா அப்படின்ட்டு சொல்லலாம். மே சாய் சீனிக்கு பீனா லூங்கி அப்படின்ட்டு சொல்லலாம். சும்மா சீனி நகி அப்படின்ட்டுலாம் நம்ம சும்மா வார்த்தை மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மே சாய் சீனிக்கு பீனா லூங்கா அப்படிங்கிறது ஒரு ஆண் கிட்ட சொல்லும்போது, மே சாய் சீனிக்கு பீனா லூங்கி அப்படிங்கிறது ஒரு பெண் கிட்ட சொல்லும்போது, சாய் சீனிக்கு பீனா லூங்கா அப்படின்னா டீல சர்க்கரை போட மாட்டேன், எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். மே சாய் சீனிக்கு பீனா லூங்கி அப்படின்னா நான் டீல சர்க்கரை எடுத்துக்க மாட்டேன், போட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றோம். யார்கிட்ட சொல்றீங்க? ஆண் பால் கிட்ட சொல்லும் போது வித்தியாசமா சொல்லணும், பெண் பால் கிட்ட சொல்லும் போது வித்தியாசமா சொல்லணும். மே சாய் சீனிக்கு பீனா லூங்கி அப்படிங்கிறது ஒரு பெண் கிட்ட. நான் டீ சர்க்கரை இல்லாம எடுத்துக்குவேன், ஐ வில் டேக் வித்தவுட் சுகர். இப்போ டீலயே பல விதங்கள் இருக்கு. நீங்க என்ன டீ குடிப்பீங்க அப்படின்ட்டு நம்ம அவங்க கிட்ட கேட்கணும். பிளாக் டீ குடிப்பீங்களா, இல்ல பால் டீ குடிப்பீங்களா, இல்ல வந்து ஜிஞ்சர் டீ குடிப்பீங்களா, இப்படியெல்லாம் வித்தியாசமா நம்ம கேட்கணும். அப்படின்னா நம்ம பாட்டுக்கு ஃபுல் சென்டென்ஸில் யூஸ் பண்ணி நம்ம அவங்கக்கிட்ட எப்படி கேட்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு பிளாக் டீயா இல்லை பால் டீயா இல்லை ஜிஞ்சர் டீயா அப்படிங்கிற ஆப்ஷனையும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மோஸ்ட்டாக நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜிஞ்சர் டீ அதிகமாக குடிப்பாங்க. ஸோ அதுக்கான வார்த்தைகளையும் நம்ம பார்க்கலாம். ஆப் காலி சாயா தூத் வாலி சாய் லேங்கே ஒரு ஆண்கிட்ட கேட்கும்போது, நீங்கள் பிளாக் டீ குடிப்பீங்களா இல்லை பால் டீயா? லேங்கி அப்படின்னா ஒரு பெண் கிட்ட. ஆப் காலி சாயா தூத் வாலி சாய் லேங்கா லேங்கி. ஆப் காலி சாய் யா. இதே வந்து அத்ரக் வாலி சாய் லேங்கே அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அத்ரக் வாலி சாய்னா ஜிஞ்சர் டீ அப்படின்னு அர்த்தம். தூத் வாலி சாய்னா பால் டீ அப்படின்னு அர்த்தம். காலி சாய்னா பிளாக் டீ அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வார்த்தைகள் மட்டும் நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். ஆப் நீங்கள் காலி சாயா தூத் வாலி சாய் லேங்கே எடுத்துக்குவீங்களா, குடிப்பீங்களா அப்படிங்கிறத. லேங்கி அப்படிங்கிறத ஒரு பெண் கிட்ட கேட்கும்போது, ஆப் காலி சாயா தூத் வாலி சாய் லேங்கே இல்லைன்னா லேங்கி அப்படின்ட்டு சொல்லி கேட்கணும். இதே அத்ரக் வாலி சாய் அப்படின்னு கேட்கும்போது, ஆப் அத்ரக் வாலி சாய் லேங்கி அதை மட்டுமே நம்ம கேட்கலாம். இல்லை ஆப் காலி சாய் லேங்கி மே அத்ரக் வாலி और மசாலா வாலி சாய் லூங்கா அப்படின்னா நான் ஜிஞ்சர் டீ எடுத்துக்குவேன், அப்படி இல்லைன்னா மசாலா டீ எடுத்துக்குவேன். இன்னொரு டீயும் இருக்கு, மசாலா டீ. மே அத்ரக் வாலி और மசாலா வாலி சாய் லூங்கி அப்படின்னா ஒரு பெண் கிட்ட நம்ம சொல்லும்போது. ஆண் கிட்ட சொல்லும்போது லூங்கா அப்படின்ட்டு சொல்லணும். மே அத்ரக் வாலி சாய் லூங்கி
मैं मसाला वाली चाय लूँगी. मैं काली चाय लूँगी. காலி சாய்னா என்னன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குது அப்படின்னு ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. பால் டீ அப்படிங்கிறதுக்கு மே தூத் வாலி சாய் லூங்கி ஒரு பெண் கிட்ட சொல்கிறதா இருந்தா. சரி, இது வந்து மசாலா டீ, ஜிஞ்சர் டீ, இதுக்கெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம். மசாலா டீ தான், ஜிஞ்சர் டீக்கு மட்டும் அத்ரக் வாலி. தூத் வாலிங்கிறது பாலுக்கு. மே தூத் வாலி சாய் லூங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து ஒவ்வொரு வித்தியாசமாக வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டுட்டு அவங்களுக்கு ஏற்றது மாதிரி போடலாம். இல்லை ஒரு டீ கடைக்கு வந்து நார்த் இந்தியாவில் வந்து போகிறீங்க அப்படின்னா பையா அத்ரக் வாலி சாய் அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு புரியல அப்படிங்கும்போது நம்ம என்னடா சொல்கிறதுன்னு தெரியாமல் நம்ம வெறும் சாயின்னு மட்டும்தான் சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லிக்கலாம். இப்போது டீ வந்து ஆறி போயிடுச்சு அப்படின்னா சாய் தண்டா ஹோகை. சாய் தண்டா ஹோகை. தண்டானா சில்லுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். டீ ஆறி போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு சாய் தண்டா ஹோகை அப்படின்ட்டு. இதே சுட சுட டீ குடிங்க அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? கரமா கரம் சாய் பீஜியே ஆர் இல்லைன்னா லீஜியே, ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். பீஜியவும் யூஸ் பண்ணலாம், லீஜியவும் யூஸ் பண்ணலாம். கரமா கரம்னா இங்கே சூடு, தண்டான்னா சில்லுன்னு இருக்கிற தண்டை. சாய் பீக்கர் மஸா ஆகியா. டீ குடித்தது நான் என்ஜாய் பண்ணி குடித்தேன், ரொம்ப ரிலாக்ஸ்டாக குடித்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு சாய் பீக்கர் மஸா ஆகியா. டீ என்ஜாய் பண்ணி குடித்தேன், ஐ என்ஜாய்ட் ஹேவிங் டீ. நம்மளோட சேனலில் இந்த மாதிரி நிறைய கான்வர்சேஷன்ஸ், ஹிந்தி கான்வர்சேஷன்ஸ் டெய்லி யூஸ் பண்ணுறது போட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.